நம்மளை வந்து ஒரு கார் மோதுதுன்னா எவ்வளோ ரூபாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பாங்க? ஒரு 1,00,000 ரூபா இல்லாட்டி 2,00,000 ரூபா, அதிகபட்சமாக 5,00,000 ரூபா வச்சுக்கலாமாங்க? அதுவே சாத்தியம் கிடையாது. 1,00,00,000 ரூபா கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் கனவுல வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அமெரிக்காவில் நினச்சி கூட பார்க்க முடியாத அமௌண்ட்டை நஷ்டஈடாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. எப்பா டெஸ்லா உங்கள் கார் தானே போய் மோதுனுச்சு, நீங்கள் தானே அதுக்கு காரணம், 2,900 கோடி ரூபாய் எடுத்து வை, அந்த லேடிக்கும் அந்த இன்னொரு பையனுக்கும் கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. எலான் மஸ்க்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் தான் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரு. சரி வாங்க அந்த கதை என்ன தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். டெஸ்லாவை பற்றி தெரியாத ஆள் தான் இருக்க முடியுமா என்ன? அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை எலான் மஸ்க் வந்து உருவாக்கி வச்சுருக்காப்புல. இவர் வந்து கூவி வைக்கிறாப்புல, எப்பா எங்கள்கிட்ட ஆட்டோ பைலட் இருக்குப்பா, நாங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு, எங்கள்கிட்ட எலக்ட்ரிக் வண்டி இருக்குப்பா, நாங்கள் தான்ப்பா பெஸ்ட்டுன்னு கூவி விற்றுக்கிட்டே இருக்காப்புல. பயங்கர வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் தான் இந்த உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரு. இதை சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட இவர் வந்து ட்விட்டரெல்லாம் வாங்கி இந்த அவரோட காரை ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு வந்து எங்கே ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் உருவானுச்சுன்னா 2019 ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. அதுக்கு தான் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட் என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஜார்ஜ் மெக்கி அப்படின்னு சொல்ல போகிறாள். இவர் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்போ தன்னோட வீட்டிலேருந்து வந்து கிளம்புறாப்புல. காரை எடுத்துகிட்டு தான் முதல்ல ஓட்டிகிட்டு போகிறாப்புல. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதான் ஆட்டோ பைலட் இருக்குல்ல, எலான் மஸ்க் தான் அப்படி சொல்லியிருக்காப்புல, அதில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் வந்துட்டு அவர் ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு ஃபோன் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் முன்னாடி ரோட்டையும் பார்த்துக்கிறாப்புல, ஃபோனையும் பார்த்துக்கிறாப்புல. இப்படி இந்த கார் வந்து போய்கிட்டே இருக்குது. அது ஒரு 60 மைல் வேகத்தில் போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோன் ஓட்டிகிட்டு இருக்க ஃபோனு டக்குன்னு கீழே விழுந்துருது. இப்படி விழுந்தோடனே இவர் வந்து சரி ஓகே என்னடா விழுந்துட்டே போய் கையை விட்டு எடுப்போன்னு கையை விட்டு எடுக்க போகிறாரு. இந்த நேரம் பார்த்து பாருங்களேன், டீ ரோடு வந்துடுது. ஒன்று லெஃப்ட்டில் வளையணும், இல்லாட்டி ரைட்டில் அந்த கார் வளையணும். ஆனால் 2 பக்கமும் அந்த கார் வளையலை. இல்லாட்டி வந்து அந்த கார் என்ன பண்ணியிருக்கணும்னா, எப்பா டிரைவரு இந்த வண்டி கண்ட்ரோல் நீ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல. எதையுமே அந்த கார் கொடுக்கல. இவர் கீழே குமிஞ்சு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே கார் வந்து 60 மைல் வேகத்தில் கிட்டக்க வந்துட்டு டீ ரோட்டுக்கிட்ட முன்னாடி வந்து ஒரு கார் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அவர் நிமிரும் போது இந்த டெஸ்லா கார் அந்த கார் மேலே வந்து மோதுது. அந்த துரதிஷ்டமான நேரம் பாருங்களேன், அங்கே ஒரு லவ்வர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 22-23 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க நின்று கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே போய் மோதினதில் அந்த லேடி வந்து இறந்து போகிறாங்க. அந்த பையன் இருக்காப்புல சரியான அடி, நினச்சி கூட பார்க்க முடியலை. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அடி இருக்கும். அப்படிப்பட்ட அடி விழுவுது. அடுத்து ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தோன்னா உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டு. அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் நடக்கும்போது அடுத்த புலனாய்வாளர்கள் வைக்கிறாங்க, இது எதனால் நடந்ததுன்னு கண்டுபிடிக்க. அதுவும் வந்து ஒரு 2 மாதம் இருக்குங்க. அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, துப்பறிகிற புலின்னு வைங்களேன், அவர் வந்து வராப்பில் இந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அந்த மெக்கானிசம் இருக்கும், அதையெல்லாம் வந்து நோட் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிடாவில் அந்த டெஸ்லா தயாரிக்கிற இடம் இருக்கா, அங்கேயெல்லாம் போய் பார்த்து அந்த நிபுணர்கள்ட்ட பேசுகிறாப்புல. அம்மா இந்த கார் எப்படி இருக்காகும், என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. அவர் தான் துப்பறிகிறதுல புலியாச்சே. பட் அவராலேயுமே இந்த கார் வந்து ஆட்டோ பைலட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா, இல்லாட்டி டிரைவர் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு இப்படி புழுறாரா அப்படின்ட்டு அவராலையும் வந்து சொல்ல முடியல. இப்படி போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி போகும்போது தான் அந்த இறந்து போன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வீட்லேயும் சரி, அந்த பையன் வந்து அடிபட்டாப்புல அவங்க வீட்லேயும் சரி இது மாதிரி கேஸ் போடுறாங்க. இது நீதிமன்றத்தில் வந்து வருது. இப்படி அவங்க யார் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஓட்டுன டிரைவர் மேலே, அப்புறம் எலான் மஸ்க் அந்த டெஸ்லா மேலே வந்து கேஸை கொடுக்குறாங்க. இங்கே நீதிமன்றம் வந்து விசாரிக்குது. முதல்ல இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எப்பா அந்த 2 பேர் மேலே தப்பு இருக்குது, எங்களுக்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டெஸ்லா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க எங்கள் மேலே எல்லாம் எந்த தப்பும் கிடையாது, நாங்கள் வந்து ஆட்டோ பைலட்லாம் சூப்பராக தான் வச்சுருக்கோம், அந்த காரு சூப்பரான காரு தான். இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, காரை ஓட்டுறப்போ வந்து அஜாக்கிரதையாக ஃபோனை கீழே போட்டுட்டு அதை எடுக்க போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் அமுக்கிட்டுருக்காரோ இல்லாட்டி என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இது ஆட்டோ பைலட்னாலெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு அவங்க தரப்பு வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. இப்படி 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு நீதிபதிகள் வந்து முடிவுக்கு வர முடியல. ஏன்னா 2 பக்கமும் சரியான ஆதாரம் இல்லை, அதனால் தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு டேட்டை தள்ளி வைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கணக்காக வந்து இழுத்துக்கிட்டே வந்து போயிட்டுருக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமாக மூளை வேலை செய்யுது. ஆமாம், அந்த கார் வந்து எலக்ட்ரிக் கார் தானே, பயங்கரமாக அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல, அதையும் நம்ம பிரித்து மேயக்கூடாது, அதில் ஏதாவது ஆதாரம் கிடச்சா என்ன அப்படின்ட்டு அந்த வழக்கறிஞருக்கு ஒரு நல்ல ஒரு மூளை வேலை செய்யுது. உடனே ஒரு ஹேக்கரை வந்து கூப்பிட்றாங்க. ஹேக்கரை கூப்பிட்டு, எப்பா உனக்கு ₹1 சம்பளம், நீ இதை எப்படியாவது எங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்துக்கொடுன்னு சொல்கிறாங்க.
அந்த கம்ப்யூட்டர் எங்கே வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் இருக்குல்ல அது வந்து போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அங்கே உள்ளதுலேருந்து வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு இந்த ஹேக்கரை வச்சு வேலை பார்க்க சொல்கிறாங்க. எப்பா இதை பிரித்து மேய்ப்பா, அந்த டேட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுப்பான்னு. அந்த ஹேக்கரை அங்கே வைரஸ் வருவது இங்கே வைரஸ் வருவதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. உடனே அந்த டேட்டாவும் கிடைக்கவே இல்லைங்க. நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து ஸ்டார் பக்ஸில் உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அப்போ அவரோட லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு லீடு கிடைக்குது. பயங்கரமான லீடு, இந்த கேஸையே மாற்றக்கூடிய ஒரு லீடு. அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஒரு ஆட்டோ பைலட் சென்சார் இருக்குல்ல, அந்த சென்சாரு டீ ரோடு வரதை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோ பைலட்டில் தான் காரும் போயிருந்துருக்கு. இந்த கார் வந்து எந்த சிக்னலையும் டிரைவருக்கும் கொடுக்கல, இதுவும் வந்து சடன் பிரேக் வந்து போடல. எல்லாமே வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த ஹேக்கர் அந்த டேட்டாவை எடுத்துடுறாப்புல. இந்த இதை வச்சுட்டு ஒரு வீடியோவும் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இதை கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆதாரம் கிடைச்சோன்னே நீதிமன்றம் வந்து எப்பாடியோ இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துடலாண்டா அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்போ தான் அந்த ஹேக்கர் வந்து இன்னும் சில பாயிண்ட் வந்து முன்னாடி வைக்கிறாப்புல. அந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த டேட்டா டெஸ்லாவுக்கு வந்து போயிருக்கு. அந்த டேட்டாவை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவர் வந்து பாயிண்டோடு வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. இதை பார்த்த நீதிமன்றம் அப்பாடியோ இன்றைக்கி தீர்ப்பு கொடுக்குறோண்டா அப்படின்ட்டு. எப்படிங்க ஒரு ஹேக்கர்னாலேயே உங்களோட சிஸ்டத்தை வந்து டீகோட் பண்ணி இப்படிப்பட்ட அந்த ரெக்கார்டை எடுக்க முடியுது, ஆனால் உங்கள்கிட்ட அந்த ரெக்கார்டு இல்லை அழிஞ்சு புட்டுங்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு நீதிமன்றமும் வந்து கேட்குது. கடைசியாக எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் 67% டிரைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டோ பைலட் மோட்லேயே எங்கே இருந்தாலும் டிரைவரோட கார் தானே அது, அவர் தானே பத்திரமா ஓட்டிட்டு போயிருந்துருக்கணும். 67% அவரும், 33% இந்த ஆட்டோ பைலட் இந்த டெஸ்லாவோட காரும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. பட் 67% டிரைவர் கொடுத்துருந்தாலும் டிரைவரும் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிடறாங்க. அதனால அந்த டிரைவருக்கு பிரச்சனை கிடையாது. பட் இங்கே டெஸ்லாவுக்கு தான் பிரச்சனையே. நீதிமன்றம் என்னமா சொல்லுது, $329 மில்லியன் அபராதமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 2900 கோடி ரூபா இந்த குடும்பத்துக்கு வந்து கொடுக்கணும். அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தங்க வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்குது. பட் எலான் மஸ்க் சும்மாலாம் இருக்க மாட்டார். அவர் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர். அவரோட வக்கீல் டீமை வந்து மேல்முறையீடு பண்ண சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 70 பக்க மனு வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, பாருங்கள் இந்த தீர்ப்பு நியாயமே இல்லாதது, அந்த தீர்ப்பை நீங்கள் ரத்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் என்னென்னா, அப்படி ரத்து பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் இந்த அபராதம் கொடுத்தீங்கல்ல அதை கொஞ்சம் கம்மியாகுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டை. 3வதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது 2 மேலேயுமே விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை மறுபடியும் விசாரிக்க சொல்லுங்கள், மறுபடியும் ஒரு ஆர்டரை போடுங்க அப்படின்ட்டு அந்த வக்கீல்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. எலான் மஸ்க் வந்து மேல்முறையெல்லாம் போகிறாப்புல. இது மாதிரி என்ன நடந்தாலும் அந்த கோர்ட்டு கொடுத்தது 2900 கோடி ரூபா நீங்கள் அபராதமாக கொடுக்கணும் அப்படின்னு. எலான் மஸ்க்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சில் 2019-20 அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதையெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியிலே வச்சு முடிச்சிட்றாப்புல. எப்போ அவனுக்கு $1 ரூபா நான் காசு தரேன் இந்த கேஸை முடிச்சுக்க அப்படின்னு அதை வெளியே வச்செல்லாம் முடிச்சிருக்காப்புல. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஊரில் ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக $1 ரூபா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பட் அமெரிக்காவில் நீதிமன்றம் 2900 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதை கேட்க ஒன்று. நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.